தனியார் வாகன இறக்குமதிக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பல். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இன்று சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம். நாட்டின் நிலவும் வழியின் தரநிலை சுட்டன் எதிர்வரும் 3 தினங்களில் குறைவடையலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை எதிர்ப்பு கூறல். கசகஸ்தானில் இருந்து 150 சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த முதலாவது விமானம் இலங்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை. மொசாம்பிக்கை தாக்கிய சிடோ சூறாவளியினால் 34 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். සමාජයේ මතයක් ගොඩනගන්න උත්සාහ කරනවා. මේ 2028 වෙනකොට අපිට ණය ගෙවීමට සිදු වෙනවා. ஜனாதிபதி தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் 2028 ஆண்டாகும் போது எமக்கு கடன் செலுத்த முடியாது என்ற கருத்தை கொண்டுவர சிலர் முயற்சிக்கின்றார்கள். அதனால் நாம் மீண்டும் வீழ்ந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், 2028 ஆண்டும் நாங்களே ஆட்சியில் இருப்போம். இந்த நாட்டில் மீண்டும் 2022, 2023 காலப்பகுதியில் ஏற்பட்ட நிலை ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் 3வது மீளாய்வை ஆரம்பித்ததாகவும் அதில் 2வது மீளாய்விற்கு இணங்கிய விடயங்களில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உழைக்கும் போது அறவிடப்படும் வரி 1 லட்சம் என்ற வரையறை 3ஆம் மீளாய்வின் போது 1.5 லட்சம் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 1.5 லட்சம் மாதாந்த சம்பளம் பெறுவோருக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்படும். 2 லட்சம் சம்பளம் பெற்றுக்கொள்ளும் ஒருவருக்கு 71% வரி விலக்கு அளிக்கப்படும். அத்துடன் 2.5 லட்சம் சம்பளம் பெறும் ஒருவருக்கு 61% வரி விலக்கு அளிக்கப்படவுள்ளது. 3 லட்சம் சம்பளம் பெறும் ஒருவருக்கு 47% வரிவிலக்கு அளிக்கப்படவுள்ளது. 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும் ஒருவருக்கு 25.5% வரிவிலக்கு வழங்கப்படவுள்ளது. இதற்கிணங்க அதிக வருமானம் பெறும் ஒருவருக்கு குறைந்த நிவாரணமும், குறைந்த சம்பளம் பெறும் ஒருவருக்கு அதிக நிவாரணம் கிடைக்கும் வகையில் உழைக்கும் போது அறவிடும் வரியில் திருத்தம் மேற்கொள்ள இணங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனிநபர் வருமான வரி முதலாவது கட்டம் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய பசும்பால் யோகட்டுக்கான பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி நீக்கப்படும். உரிய திட்டத்தின் பிரகாரம் தனியார் வாகன இறக்குமதி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திலிருந்து அனுமதி வழங்கப்படும். வாகன இறக்குமதி நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவசியம் என்று கருதிய நிலையிலேயே நாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். அதேபோல தாமதமின்றி உர மானியத்தை வழங்குவதற்கான கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசுமா கொடுப்பனவை டிசம்பர் 15ஆம் திகதியில் நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் அதனை மார்ச் மாதம் 31ஆம் திகதி வரை, அதாவது 3.5 மாத காலத்திற்கு நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வசும திட்டம் 4 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகிறது. முதல் 2 கட்டத்திலும் பல்வேறு காரணங்களில் கொடுப்பனவை பெற முடியாத பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுக்கான கொடுப்பனவை பெறுவதற்கு வங்கிக் கணக்கு அவசியமாகிறது. தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க முடியாது. நாங்கள் மத்திய வங்கியிடம் கலந்துரையாடி தேசிய அடையாள அட்டை இல்லாமல் வங்கிக் கணக்கை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவை நிலுவையுடன் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். அதற்கமைய அஸ்வசும உதவி பெறும் குடும்பங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். அதேபோல அஸ்வசும கொடுப்பனவை பெறாவிட்டாலும் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இவ்வாறான உதவித்தொகை தேவைப்படும் பட்சத்தில் அவர்களையும் தெரிவு செய்து அவர்களுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்ந்தும் வழங்கப்படும். இது தொடர்பான விடயங்கள் ஜனவரி மாதத்தில் வர்த்தமானியாக வெளியிடப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இன்று சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தியூடாக தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற பிரவேசத்திற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நாயகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அரசு நிதி தொடர்பான செயற்குழுவின் தலைவராக கலாநிதி ஹர்ஷ டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன இன்று அது தொடர்பில் அறிவித்தார். அரசு நிதி தொடர்பான செயற்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக ஹர்ஷன சூரியபெரும, ரவி கருணாநாயக்க, ஹர்ஷன ராஜகருணா, நிமால் பலிஹேன, விஜயசிறி பஸ்நாயக்க, திலின சமரகோன், லக்மாலி பிரேமச்சந்திர உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணைத் தலைவியான ஜியாங் டோங்மெய் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். பெண்கள் வலுவூட்டல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பரஸ்பர முயற்சி குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பெண்களின் சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார பங்கேற்பு ஆகியவற்றில் பகிரப்பட்ட சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. பெண்களின் தொழிற்படை ஈடுபாடு மற்றும் கீழ்மட்ட பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பு உள்ளிட்ட சீனாவின் முன்னேற்றங்கள் குறித்து திருமதி ஜியாங் டோங்மெய் விளக்கினார். இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜென்ஹோங் உட்பட பலர் இந்த சந்திப்பில் பங்கேற்றார்கள். சீன பொதுமக்கள் அரசியல் ஆலோசனை சம்மேளனத்தின் தேசிய குழுவின் உபத்தலைவர் கின் போயக்கிற்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியருக்கும் இடையிலான மற்றொரு சந்திப்பு பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை பாராட்டி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. நோய் கட்டுப்பாடு, நிலையான அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு உறவுகள், வர்த்தக மற்றும் தொழில்துறையினை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜென்ஹோங் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். எமது நாட்டில் நிலவும் வெளியின தரநிலை சுட்டன் எதிர்வரும் 3 தினங்களில் குறைவடையலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னர் எமது நாட்டில் நிலவும் வெளியின் தரநிலை சுட்டன் அதிகரித்திருந்தது. கடந்த சில தினங்களாக நிலவிய குறைந்த காற்றழுத்தமும் இதற்கான காரணமாகும். நாட்டின் பல பகுதிகளில் தற்போது வெளியின் தரநிலை சுட்டனானது 100 தொடக்கம் 120 வரை காணப்படுகின்றது. ஆனால் கண்டி மற்றும் கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களில் குறித்த சுட்டன் 150 காணப்படுகின்றது. எதிர்வரும் 2-3 தினங்களுக்கு இந்நிலைமை தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தெரிவித்தார். இந்த வருட முடிவில் 232 பில்லியன் வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார பெரேரா இவ்வாறு தெரிவித்தார். மதுவரி திணைக்களம் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார பெரேரா கருத்து தெரிவிக்கும் போது, மதுவரி திணைக்களம் 2024 ஆண்டிற்காக 232 பில்லியன் ரூபாவை வருமானமாக பெறுவதற்கான இலக்கை கொண்டுள்ளது. இதுவரை 210 பில்லியன் ரூபாய் வருமானத்திலே மதுவரி திணைக்களத்தினால் பெற முடிந்தது. மேலும் 22 பில்லியன் ரூபாய் எஞ்சியுள்ளது. இத்தொகையை பெறுவதற்கு ஒரு செயற்திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இதன் மூலம் டிசம்பர் 28, 29 தேதி அளவில் எஞ்சிய வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். அடுத்தடுத்த வருடங்களில் இந்த வருமானத்தினை அதிகரித்துக் கொள்வதற்கு விசேட செயற்றிட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். வெளிநாட்டு மதுபானங்களை சட்டவிரோதமாக கொள்வனவு செய்பவர்கள் மதுவரிகளை செலுத்துவதில்லை. அவ்வாறான மதுபானங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நுகர்வோர் வெளிநாட்டு மதுபானங்களை கொள்வனவு செய்யும் போது போத்தல்களில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள மதுபான போத்தல்களை கொள்வனவு செய்ய வேண்டும். ஏனெனில் ஸ்டிக்கர் இடப்படாத மதுபானங்கள் நச்சுத்தன்மை அடையக்கூடும் என தெரிவித்தார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விசாரணை தொடர்பான விரிவான அறிக்கையை நாளை காலை 9 மணிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று குற்ற விசாரணை திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான முதலாவது வினாப்பத்திரத்தின் 3 வினாக்கள் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறித்த பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி குறிப்பிட்ட சில பெற்றோர் மற்றும் மாணவர்களால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான 4 மனுக்கள் இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. மனுக்கள் தொடர்பான விசாரணை நாளையும் இடம்பெறவுள்ளது. மகர சிறைச்சாலையில் 11 கைதிகள் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காக உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது.
வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம் அதிபரின் பரிந்துரையின் பேரில் வழக்கை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. குறித்த வழக்கானது வத்தளை நீதவான் தம்மிக்க ஒடுவை விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டம் அதிபர் சார்பிலும் பாதிக்கப்பட்டவர் சார்பிலும் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் குழுவினரால் நீண்ட நேரம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கை நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. கைதிகளின் உடல்களுக்குள் இருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் சம்பவத்துடன் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள் இருந்து வெளியிடப்பட்டவை என்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் ஊடகங்களுக்கு தேவையான விதத்தில் வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாது என்றும் சட்டம் அதிபர் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தீர்ப்பு வெளியிடப்பட்டது. கசகஸ்தானில் இருந்து 150 சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த முதலாவது விமானம் இலங்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. உலகின் பல நாடுகளில் குளிர்காலம் ஆரம்பித்துள்ளதை தொடர்ந்து பெருமளவானோர் வெவ்வேறு நாடுகளுக்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்கின்றனர். கசகஸ்தானின் அல்மா ஆட்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் அஸ்டனா சேவைக்குரிய ஏர்பஸ் 320 ரக விமானத்தில் குறித்த சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்தனர். குறித்த விமானத்தில் 8 பேர் பணியாளர்களாக உள்ளனர். ஒவ்வொரு வாரமும் 4 தினங்கள் கசகஸ்தான் அல்மா ஆட்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு இந்த விமானம் பயணம் மேற்கொள்ள உள்ளது. நமது நாட்டின் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினால் கசகஸ்தானில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அரபு மொழி தின விழா இன்று கொழும்பு காலிமுத்தலில் ஹோட்டல் வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவராலயத்தின் ஊடாக குறித்த விழா இம்முறை 51வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் இதில் பிரதம அதிதியாக வெளிவகார அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர கலந்து கொண்டார். இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் ஹமூத் அல் கஹ்தானின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சவுதி அரேபிய தூதுவராலயத்தின் பிரதி வேலைத்திட்ட பிரதானி அப்துல்லா அர்குஃபி, இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அரபு மொழி பீடத்தின் பிரதானி கலாநிதி அப்துல் ராசிக், பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரபு மற்றும் இஸ்லாம் கற்கை நெறிகள் பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் MSM சலீம், ராஜதந்திரிகள், வெளிவகார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் புத்திஜீவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். Championing and advancing the Arabic language, catering to speciality. لدى كونها ركيزة دينية مهمة. ஹட்டன் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஃபோர்டைஸ் தோட்ட பகுதியில் சிறுத்தையொன்று கொலை செய்யப்பட்டு அதன் 4 கால்கள் மற்றும் தலையை அடையாளம் தெரியாதோர் கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தோட்ட மக்களால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து நல்ல தண்ணி வன ஜீவராசிகள் பாதுகாப்பு காரியாலய ஊழியர்கள் இது தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஹட்டன் போலீசார் மற்றும் நல்ல தண்ணி வன ஜீவராசிகள் காரியாலய அதிகாரிகள் சிறுத்தையின் உடலை மீட்டபோது அதன் கால்கள் மற்றும் தலையை வேட்டைக்காரர்கள் எடுத்துச் சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. சிறுத்தையின் உடல் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டு நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தார். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பிற்கமையவே அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தகர்களுடனும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அமைச்சர்களான விஜித ஹேரத், பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ உள்ளிட்ட பலரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டார்கள். விவசாயம் மற்றும் உள்நாட்டு விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் வழிமுறை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் KD லால்காந்தவை சந்தித்த போது இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இந்த சந்திப்பு விவசாய அமைச்சில் இடம்பெற்றது.
உள்நாட்டு உற்பத்திக்கு அவசியமான சந்தையை கண்டுபிடித்தல் மற்றும் விவசாய நிறுவன கொள்கை திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வனவிலங்குகளால் ஏற்படுத்தப்படும் சேதங்களை தடுப்பதற்கு அவசியமான தொழில்நுட்ப உதவி மற்றும் ஆலோசனை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. உள்நாட்டு விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை பணியாளர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது நாட்டின் தேங்காய்ப்பால் மற்றும் தேங்காயுடன் தொடர்புடைய ஏணி உற்பத்தி துறையை நவீனமயப்படுத்த அவசியமான ஒத்துழைப்பை வழங்க தாம் தயாராக உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்தார். மேலும் காலநிலை மாற்றத்திற்கு மத்தியில் விவசாயத்துறை எதிர்நோக்கும் சவால்களை முறையாக முகாமித்துவம் செய்வதற்கு அவசியமான தொழில்நுட்ப உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும் நாம் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கிண்ணியா கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட விவசாயிகளுக்கு ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மானிய பசலை விநியோகம் கமநல சேவை நிலையத்தில் இடம்பெற்றது. குறித்த பிரதேசத்தில் 2613 விவசாயிகள் இந்த உரத்தை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். தலா 50 கிலோ எடை நிறையுடைய 2339 உர பசலைகள் ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்தன. முன்னுரிமை அடிப்படையில் பசலைகள் விநியோகிக்கப்பட்டன. தற்போதைய சூழ்நிலையில் இந்த உர மானியமானது தமக்கு மிகவும் பயன்மிக்கதாக அமைந்துள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் இதனை வழங்க முன்வந்த ரஷ்ய அரசாங்கத்திற்கும் அதனை பெற்றுத்தந்த இலங்கை அரசாங்கத்திற்கும் தமது நன்றியை தெரிவித்துள்ளனர். யாழ் மாநகர சபையின் பொதுஜன நூலகத்தின் ஏற்பாட்டில் தேசிய வாசிப்பு மாதமான அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று யாழ் பொதுஜன நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் உலகை வென்றவர்கள் வாசித்த மக்களே என்ற துணிப்பொருளில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தேசிய வாசிப்பு மாதமான அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு இடம்பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்திய துணை தூதுவர் சாய் முரளி மற்றும் சிறப்பு விருந்தினராக வடமாகாண பிரதம செயலாளர் ஈனா இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களையும் வழங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் பல கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக வவுனியா பிரதேசத்தில் பப்பாசி பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் 4 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பப்பாசி செய்கை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பப்பாசி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையிலே தமது பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பல தரப்பினருக்கும் தாம் அறிவித்த போதிலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் இது தொடர்பில் அவசியம் ஆராய்ந்து தமக்குரிய நட்ட ஈட்டை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பப்பாசி தோட்டம் ஒரு 5 ஏக்கர் செய்திருக்கிறோம். கடும் வெள்ளத்தாலையும் மழை சிட்டியான இதால் வந்து பப்பாசி மரம் பயந்துடுற நேரத்தில் எங்களுக்கு பிரயோசனம் எல்லாம் போயிட்டு முழுக்க ஊத்திருந்து தொஞ்சு போய் காயல் எல்லாம் கொட்டி பார்க்கவே பெரிய மனதுக்கு வேதனையாக இருக்குது. நாங்கள் இது செய்கிறதுக்குன்னு சொல்லி கடன்கள் எடுத்து வட்டிக்கு வாங்கி மற்றது நகைகளை கொண்டு அடைய வச்சு தான் இந்த இதை செய்து நாங்கள் எங்களுக்கு இப்போ பலந்தார நேரத்தில் முழுக்க இப்படி சேதமாக போயிட்டு இது சம்பந்தமாக நாங்கள் கிராம சேவையாளர் அறிவித்தோம். கிராம சேவையாளர் வந்து பார்த்தார். அதே போல் நாங்கள் ஏபிசிக்கு அறிவித்தோம். ஏபிசியிலேருந்து யாருமே இன்னும் அதே பார்க்கவும் இல்லை. அது சம்பந்தமாக நாங்கள் இன்னொரு சேதம் படம் எடுத்து கடிதம் எழுதி கொண்டு வவுனியாவில் ஒரு எம்பிக்கு கொடுத்தோம். அதையும் இது காலத்துக்கும் எங்களுக்கு இது ஒரு பதிலோ இல்லை வந்து பார்த்ததோ ஒன்றுமே இல்லை. நாங்கள் இந்த செய்த நஷ்டகிட்ட நாங்கள் விளத்தை அழிச்சிட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கையால் கொடுத்துருக்குறோம். நாங்கள் கஷ்டப்பட்டதை விட இப்போ நாங்கள் இதை யாருக்கும் அறிவித்து எங்களுக்கு இதுக்கு ஒரு முதல் உதவி செய்தால் தான் நாங்கள் திரும்பவும் நாங்கள் இந்த முயற்சியை செய்யலாம். நாங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம்ன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். வேறு நாங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவியை பெற்று தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். பன்றி வளர்ப்பு தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வந்துள்ளதால் தமது தொழில்துறை தொடர்பில் சாதகமான எதிர்பார்ப்பை வைக்க முடியும் என்று குறித்த தொழில்துறையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இம்முறை பண்டிகை காலத்தின் போது குறிப்பிடத்தக்க அளவு கேள்வி இல்லாத போதிலும் சந்தையில் நிலவும் கேள்விக்கமையவே பன்றி இறைச்சியை வழங்குவதற்கான இயலுமை உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயத்துறை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன மற்றும் பன்றி வளர்ப்பு தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது.
இதன்போது விவசாயிகளுக்கு அவசியமான உபகரணங்கள், சலுகை வட்டி அடிப்படையிலான கடன் வசதிகள் உள்ளிட்ட தொழில்துறைக்கு அவசியமான பல வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். ஆபிரிக்காவில் பரவியுள்ள பன்றிக் காய்ச்சல் காரணமாக குறித்த தொழில்துறை தற்போது 90% வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் பண்டிகை காலத்தின் போது நோய்வாய்ப்படாத பன்றிகளின் இறைச்சியை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என்று எமது நாட்டில் உள்ள பன்றி வளர்ப்போர் தொழில் துறையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளம் காரணமாக எலிக்காய்ச்சல் நோய் வடக்கு, கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் சடுதியாக அதிகரித்து வருகின்றது. இது தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று இடம்பெற்றது. சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதன் தலைமையில் எலிக்காய்ச்சலை இல்லாத ஒழிப்போம் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது நோய் தொடர்பாகவும், நோயின் அறிகுறிகள் மற்றும் அதிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகள் தொடர்பாகவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் பொது சுகாதார பரிசோதகர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வரும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு நுகர்வோர் அதிகார சபை உத்தியோகத்தர்களால் இன்றைய தினம் சீல் வைக்கப்பட்டது. தரமற்ற தானியங்களின் விற்பனை தொடர்பில் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தரமற்ற வகையில் காணப்பட்ட ஒரு தொகை பச்சை பயறு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த திரவ பசளை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் தரம் தொடர்பாக ஆராய்வதற்காக மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைகள் முடிவடையும் வரை அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில் நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் புனித பூமியில் நடமாடும் குரங்குகளை பிடித்து யாழ பிரதேசத்தில் அவற்றை விடுவிக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 56 குரங்குகள் பிடிக்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கதிர்காம நகர எல்லை மற்றும் செல்ல கதிர்காமம் புனித பூமி நடமாடும் குரங்குகள் இவ்வாறு பிடிக்கப்பட்டுள்ளன. ருகுணு மகா கதிர்காம ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை டிஷான் குணசேகர அரசாங்கத்துக்கு பங்களிப்பு வழங்கும் வகையில் 5 மாவட்டங்களில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நிதி ஆலோசனை வழங்கியுள்ளார். பதுளை பசர கோணகம கிராமத்திலும் குரங்குகளின் அட்டகாசம் உக்கிரமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுத் தருமாறு அவர்கள் உரிய தரப்பினரை கேட்டுக் கொண்டுள்ளனர். இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். பார்த்துக் கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். மொசாம்பிக் நாட்டை தாக்கிய சிடோ புயல் காரணமாக 34 பேர் உயிரிழந்துள்ளனர். மணித்தியாலத்திற்கு 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய குறித்த புயல் காற்று காரணமாக பாரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிடோ புயல் காற்று மொசாம்பிக்கை தாக்கியது. இதற்கு முன்னர் அது பிரான்சிற்கு சொந்தமான மயோத் தீவிலும் சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது. மொசாம்பிக் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமானது மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி பெருமளவானோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 34,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளன. மீன்பிடி படகுகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொங்கோ நாட்டில் பரவிய தொற்று நோயானது தற்போது மலேரியா என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறையானது குறித்த நோயினால் தற்போது வரை சுமார் 150 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்நோயானது கொங்கோவின் குவாங்கோ மாகாணத்தில் வேகமாக பரவி செல்கின்றது. குறித்த நோய் காரணமாக சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நோய் பரவ ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் அது அடையாளம் காணப்படாதிருந்ததுடன் அது தொடர்பில் மக்கள் பாரியளவில் அச்சமடைந்தனர். குறித்த நோய் காரணமாக பென்சி வலயத்தில் மாத்திரம் தற்போது வரை சுமார் 100 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அந்நாட்டு மக்கள் கடுமையான போசாக்கின்மைக்கு முகம் கொடுத்துள்ளதால் அவர்கள் நோக்கி உள்ளாவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் தொடக்கம் இதுவரை 592 நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 6.2% மரணங்கள் பதிவாகியுள்ளன. நோயை கட்டுப்படுத்துவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் மலேரியா கட்டுப்பாட்டு மருந்துகளை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
வனவாட்டு தீவில் நேற்று ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் சுமார் 200 பேர் வரை காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு பசிபிக் வலயத்தின் வனவாட்டு தீவில் நேற்று காலை 7.3 ரிக்டர் அளவிலான கடுமையான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் கட்டடங்கள், வாகனங்கள் பல பாதிக்கப்பட்டன. நிலநடுக்கத்திற்கு பின்னர் பல அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை தேடும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தை அண்டிய பகுதிகளுக்கு 7 நாள் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கட்டடங்களில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் கட்டடங்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். எமது செய்திகளை நேத்ரா டிவி யூடியூப் மூலமும், ரூபவாயினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.